அது கடுமையான சூடும் கொடிய காற்றும் நிறைந்த ஒரு பரந்த பாலைவனமாக இருந்தது. அங்கே எதுவுமே வளரவில்லை. பெரும்பாலான பயணிகள் உயிர்கள் வாழவே தகுதியற்ற இந்த வறண்ட நிலத்தை விரைவாக கடந்து சென்றனர். ஒரு நாள் விதைகளை தன் வாயில் சுமந்து சென்ற ஒரு பறவையிடம் இருந்து ஒரு விதை தற்செயலாக பாலைவனத்தின் தரையில் விழுந்தது. அந்த விதை வறண்டு வெடித்த மண்ணில் விழுந்தது. அங்கு நிழலும் இல்லை, நீரும் இல்லை. இந்த விதை வாழ வாய்ப்பே இல்லை. நாட்கள் நகர்ந்தன. சூரியன் அதனை கருகச் செய்தது. காற்றானது அதனை புதைக்க முயன்றது. இரவுகள் உறைபனி போல் குளிர்ந்து இருந்தன. இருப்பினும் அந்த விதை தன்னுள் இவ்வாறு முணுமுணுத்தது: நான் இங்கே இருக்கிறேன் என்றால் ஒருவேளை நான் இங்கு வளர வேண்டும் என்பதே அதன் பொருள். எனவே அது ஒரு சிறு வேரை மட்டும் கீழ்நோக்கி தள்ளியது. அதற்கு பிடிமானமாக எதுவுமே கிடைக்கவில்லை. இருப்பினும் அது தொடர்ந்து தள்ளியது. வாரக்கணக்காக எந்த மாற்றமும் நிகழவே இல்லை. பாலைவனம் இரக்கமின்றி இருந்தது. ஒரு இரவு ஒரு அரிய புயல் பாலைவனத்தை கடந்து சென்றது. சில நிமிடங்கள் மட்டுமே மழை பெய்தது. ஆனால் அந்த விதைக்கு அதுவே போதுமானதாக இருந்தது. மணல் ஒவ்வொரு துளியையும் ஒரு பொக்கிஷம் போல் உறிஞ்சிக் கொண்டது. அந்த விதை மண்ணை முட்டி முளைக்கத் தொடங்கி பின்னர் முளைத்தது. மெதுவாக ஒரு சிறிய பச்சை தண்டு வெளிவந்தது. அது மெல்லியதாக இருந்தாலும் உறுதியுடன் இருந்தது. இப்போது அதன் வழியே வந்த பயணிகள் அதனை கண்டு சிரித்தனர். இங்கே எதுவுமே வாழாது என்றனர். இந்த பாலைவனம் அதனை விழுங்கிவிடும் என்றனர். ஆனாலும் அந்த தண்டு தொடர்ந்து மேல் நோக்கி வளர்ந்தது. அதன் வேர்கள் ஒவ்வொரு நாளும் நீரை தேடி ஆழமாக ஊடுருவின. அது காற்றை எதிர்த்து துணிவுடன் நின்றது. சில மாதங்களுக்கு பிறகு ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. அந்த சிறிய தண்டு ஒரு உறுதியான உயர்ந்து நிற்கும் காட்டு மரமாக வளர்ந்தது. அதன் நிழல் விலங்குகளுக்கு புகலிடம் அளித்தது. அதன் வேர்கள் மண்ணை கெட்டியாக பிடித்து கொண்டது. அதன் இருப்பு சுற்றியுள்ள நிலத்தை மாற்றியது. பாலைவனம் இப்போது வெறுமையாக இல்லை, உயிர் மீண்டும் வரத் தொடங்கியது. அது எவ்வாறு உயிர் பிழைத்தது என்று மக்கள் கேட்டபோது அந்த மரம் மெதுவாக பதிலளித்தது: நான் பாலைவனத்துடன் சண்டையிடவில்லை, மாறாக நான் எதிர்வினை புரியாமல் நிலைத்து நின்று கொண்டே இருந்தேன். நண்பர்களே, உலகம் சாத்தியமற்றதாக தோன்றும்போது தொடர்ந்து இயங்குங்கள். போராட்டம் முடிவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே வலிமையானது உங்களுக்குள் அமைதியாக வளரும். கடினமான காலங்கள் உங்களை ஒருபோதும் உடைக்காது. மாறாக அது உங்களை அழகாக மேலும் வலிமையாக வடிவமைக்கும்.